ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாகரிகத்துக்கு இலக்கணமாக இடிதாங்கி திகழ்கிறான் என்று சொன்னால் இடிதாங்கிக்கு கிராமர் நன்றாக தெரியும். இதை நான் சொல்லவில்லை, இடிதாங்கியிடம் பழகியவர்கள் கூறுகிறார். வந்தாரை மட்டுமல்ல, வராதவர்களை கூட வா வா என்று ஓடோடி வரவேற்பவன் இடிதாங்கி என்பதை செப்பேடுகள் செப்புகின்றன. செயலில் இறங்குவதற்கு முன்னரே செப்பேடுகளில் எப்படி செதுக்க வேண்டும் என்ற செப்பிடு வித்தை அறிந்தவன். ஏனென்று சொன்னால் தம்பட்டம் அடிக்காமல் செயலில் இறங்கினால் பின்னர் அது நமக்கு எதிராக வினைபுரிந்துவிடும். இடிதாங்கியின் பெயர் வினையால் அணையாதிருக்க வேண்டும் என்றால் அதை முன்கூட்டியே கல்லிலோ அல்லது செம்பிலோ அல்லது கணினியிலோ பதித்துவிட வேண்டும். ஏனென்றால் தற்புகழ்ச்சி தன்னம்பிக்கையை கொடுக்கும் வல்லமை கொண்டது. விவசாயிகள் தாங்கள் செய்யும் காரியம் இன்னதென்று அறியாமல் தற்புகழ்ச்சி கொள்ளாத காரணத்தினால்தான் தற்கொலைக்கு முயல்கிறார். செய்கிற காரியம் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் தம் கட்டி கொண்டு தம்பட்டம் அடித்தால் நயா பைசா கூட 4000 கோடியாக மாறிவிடும். அதனால் தான் இடிதாங்கி செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பாக கவனிக்கப்படுகிறான். நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செருப்பு தான் கிடைக்கிறது என்று கவலை கொண்டால் செருப்பு கடிக்கத்தான் செய்யும். புது செருப்பு பழைய செருப்பாக மாறும்போது அது கடிக்காது, அது பழகிவிடும். ஆக உங்களுக்கான இடத்தை நீங்களே தேர்வு செய்து கொண்டால் தான் நாளைய சரித்திரத்தில் உங்களுக்கும் இடம் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அதனால் தான் இடிதாங்கி எப்போதும் துண்டும் தோலுமாக தெரிகிறார். கிடைக்கிற இடத்தில் சாணியை தட்டினால் நாளைய அடுப்பு நின்று எறிவதற்கு உத்தரவாதம் கிடைக்கும். அதை போல கிடைக்கிற இடத்தில் துண்டை போட்டு இடம் பிடித்து விடுவது சாணி கோப்பானது. அதைத்தான் சாணக்கியத்தனம் என்று சொல்லுகிறோம். நாளை நடப்பை இன்றே சொல்பவன் ஜோசியக்காரன். ஜோசியக்காரனை போல யோசிக்க தெரியாதவன் இடிதாங்கி. ஆனால் ஒருபடி மேலே இன்று நடந்ததை நேற்றைக்கே தெரியும் என்று சொல்லி பழக்கப்பட்டவன் இடிதாங்கி. அதனால் தான் இடிதாங்கியின் தோல்வி நேற்றைக்கே தெரிந்தாலும் கமுக்கமாக களத்தில் இறங்கினான். உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, இயல்பு என்ன என்பதை நாளைக்கு தெரியும் என்றாலும் இன்றைக்கு கம்முன்னு கிடக்க சொல்லி எனது சிறுமூளை உத்தரவிட்டதால் களம் களவாடம். தேர்தலில் நான் தோற்கலாம், ஆனால் இடிதாங்கியின் கட்சி ஒரு நாளும் தோற்காது. அதனால் தான் இன்று வரைக்கும் மூக்குக்கு கீழே முறுக்காத மீசையை ஒட்டி கொண்டு அரசியலை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இங்கே யார் வேண்டுமென்றாலும் வெல்லட்டும், அதை பற்றி இடிதாங்கிக்கு பயமில்லை. யார் தோற்றாலும் அதற்காக மகிழ்ச்சியும் இல்லை. அப்படி என்றால் இடிதாங்கி என்பவன் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே இன்று போல் என்றும் வௌவாலாக தொங்கிக் கொண்டிருப்பான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.